மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். சமஷ்டி ஆட்சி முறைமை இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும், கனடா ஆதரவு. சமஷ்டி ஆட்சி முறைமை இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டுமென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு கனடா ஆதரவளிக்கும் என கனடா தூதுவர் இசபெல்லா மார்டின் உறுதியளித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை கனடா தூதுவர் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே சுமந்திரன் இதனை தெரிவித்தார். மனித உரிமைகள் பேரவையில் 2011 ஆண்டு செப்டம்பரில் கனடா தான் முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதற்கு ஆதரவு போதாது என்று பிற்போட்டார்கள். அது பிற்போடப்பட்ட பிறகுதான் அடுத்த நவம்பரில் அமெரிக்காவை கொண்டு தீர்மானத்தை எடுக்கச் செய்தோம். 2012 இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பொழுது இலங்கைக்கான இணை அனுசரணை நாடுகளில் கனடா முக்கியமான நாடாக செயற்பட்டு வந்தது. அந்த வகையில் கனடாவிற்கு எமது நன்றிகளை தெரிவித்தோம். தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, இன அழிப்பு சம்பந்தமான தீர்மானங்கள் கனடாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றமையை சுட்டிக்காட்டி அதற்கு நன்றி தெரிவித்ததாக குறிப்பிட்டார். சமஷ்டி ஆட்சி முறை இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். கனடாவின் முன்மாதிரி ஒன்று இருக்கின்றது. அந்த முன்மாதிரியை பின்பற்றி செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக கனடா செயற்பட வேண்டும் என்பதை கேட்டோம். அதற்கு தாங்கள் எப்போதும் ஆதரவாக செயற்படுவோம் என்பதனை கனடா தூதுவர் எமக்கு உறுதியளித்தார். நில அபகரிப்பு சம்பந்தமான விவரங்களை கேட்டறிந்து கொண்டார். கிவில் ஓயா போராட்டத்தை ஏன் செய்கின்றோம், அந்த திட்டத்தால் ஏற்படும் பாதகங்கள் என்ன என்பதனை விளக்கி கூறினோம். அது தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார் என அவர் தெரிவித்தார். சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு தொடர்பில் விரைவில் நீதிமன்றில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நிறுத்தப்படுவார். 2022 ஆண்டு மே மாதம் 9 அரகாலய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடம் இருந்து அந்த பணத்தை மீளப் பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் நேற்று மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேத்தன ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் முன்னாள் அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, டிரான் அலஸ் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் ஜகத் அல்வேஸ் ஆகியோருக்கும் இந்த வழக்கிற்குரிய அறிவித்தலை வழங்குமாறு உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி இனவாதத்தை பரப்ப முயற்சி, ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. இலங்கையில் தமது அரசாங்கம் உருவாக்கியுள்ள பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இனவாதத்தை பரப்ப முயற்சிக்கின்றார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தியவர்கள் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை எதிர்த்து அப்பாவி மக்களை கொன்றவரின் ஆட்சியில் இவற்றை எதிர்பார்க்க முடியுமே தவிர சிறந்த எதிர்காலத்தை அல்ல என்றும் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், கணக்காய்வாளர் திணைக்களத்தில் அனுபவமும் அறிவும் கொண்டவர்களே இதற்கு முன்னர் கணக்காய்வாளராக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் தற்போது ஜனாதிபதியின் நண்பர்களை இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதன் காரணமாகவே அரசியலமைப்பு பேரவை ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றது. நிலக்கரி விலைமுறி, கொள்கலன் விடுவிப்பு உள்ளிட்ட ஊழல் மோசடிகளை மறைப்பதற்காகவே அரசாங்கம் தனக்கு தேவையான ஒருவரை கணக்காய்வாளராக நியமிக்க முயற்சிக்கின்றது. எனினும் மகாசங்கத்தினர் கணக்காய்வாளர் திணைக்களத்தில் உள்ள சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை அந்த பதவியில் நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரியிருக்கின்றனர். அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. இறுதியில் அதனை ஒத்திவைக்க வேண்டிய நிலைமை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தம்மால் உருவாக்கப்பட்டுள்ள பிரச்சினைகளை மறைப்பதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கின்றார்.
இந்த நாட்டில் எமது கட்சி மாத்திரமே சகல இன மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக உள்ளது. தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்தியவர்கள் அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை எதிர்த்து அப்பாவி மக்களை கொன்றவர்களே இன்று ஆட்சியில் உள்ளனர். அவர்களது ஆட்சியில் இதனைத்தான் எதிர்பார்க்க முடியும். மாறாக சிறந்த எதிர்காலம் ஒன்றை எதிர்பார்க்க முடியாது என்றார். அரச உத்தியோகத்தர்களை கண்காணிக்கவே பிரஜா சக்தி தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கருத்தால் அமளி. அரச உத்தியோகத்தர்கள் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் பிரஜாசக்தி உருவாக்கப்பட்டது என தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கருத்து தெரிவித்தமையினால் பருத்தித்துறை பிரதேச சபை அமர்வில் கடும் அமளி ஏற்பட்டது. பருத்தித்துறை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் புதன்கிழமை தவிசாளர் ஜுகதீஷ் தலைமையில் நடைபெற்றது. அதன்போது தவிசாளரால் பிரஜாசக்திக்கு எதிராக தீர்மானம் சபையில் கொண்டுவரப்பட்டது. அதனால் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. அதன்போது கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் அரசாங்கத்திற்கு உண்மையாக இல்லை, அதனால் அவர்களை கண்காணிக்கவே பிரஜாசக்தி உருவாக்கப்பட்டு அதனை குழுக்களூடாக கண்காணிக்கின்றோம் என தெரிவித்தார். குறித்த உறுப்பினரால் சபையில் கடுமையான அமளி ஏற்பட்டு குறித்த உறுப்பினரின் கருத்துக்கு தவிசாளர் உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் தமது கண்டனங்களை சபையில் பதிவு செய்தனர். பிரஜாசக்திக்கு எதிராக தவிசாளரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு பருத்தித்துறை பிரதேச சபையின் 20 உறுப்பினர்களில் தமிழரசு கட்சியின் 9 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 1 உறுப்பினரும் ஆதரவாக வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் 4 உறுப்பினர்கள் பிரஜாசக்திக்கு எதிரான தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களித்தனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 4 உறுப்பினர்களும் சுயேட்சை குழுவின் 1 உறுப்பினரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலை வகித்துள்ளனர். அதேவேளை சுயேட்சை குழுவை சேர்ந்த ஒருவர் சபை அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. அந்த நிலையில் பிரஜாசக்திக்கு எதிரான தீர்மானம் சபையில் பெரும்பான்மையான வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்ட தலைவரை ரணில் விக்ரமசிங்க நீதிமன்ற வளாகத்திற்குள் குவிந்த எதிரணியினர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்ட தலைவரே ரணில் விக்ரமசிங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவே வந்தேன் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோகணேசன், கபீர் ஹாசிம், ஹர்ஷ்டி சில்வா உள்ளிட்டோரும் ராஜித சேனாரத்தின, மஹிந்த அமரவீர உட்பட முன்னாள் எம்பிக்களும் வருகை தந்திருந்தனர். இதன்போதே மஹிந்த அமரவீர மேற்கண்டவாறு கூறினார். நாட்டில் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ரணில். நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது அவருடன் இருந்தோம், தற்போதும் நிற்கின்றோம். அதேவேளை நீதிமன்றத்தை நாம் மதிக்கின்றோம். நீதிமன்றம் ஊடாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என மேலும் சிலர் நம்பிக்கை வெளியிட்டனர். சொனி வேர்ல்ட் போட்டோகிராஃபி அவார்ட் போட்டியின் உலகளாவிய இறுதிப் பட்டியலில் இடம் பிடித்த இலங்கை மாணவன். இலங்கையின் கலைத்துறைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் 16 வயது இளம் ஒளிப்பட கலைஞரான ஏரின் ஆண்டன் 2026 ஆண்டுக்கான சொனி வேர்ல்ட் போட்டோகிராஃபி அவார்ட்ஸ் போட்டியின் உலகளாவிய இறுதிப் பட்டியலில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். உலகம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து சமர்ப்பிக்கப்பட்ட 4,30,000க்கும் அதிகமான படைப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏரின் இப்போட்டியின் இளைஞர் பிரிவில் முதல் 10 இடங்களுக்குள் தெரிவாகிய முதல் இலங்கையர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏரின் ஆண்டன் சமர்ப்பித்த கீப் இட் கிளீன் என்ற தலைப்பிலான ஒளிப்படம் தனது தொகையை நேர்த்தியாக சீர் செய்யும் ஒரு கம்பீரமான மயிலின் அழகிய தருணத்தை உயிரோட்டமாக பதிவு செய்துள்ளது. இயற்கையின் நுட்பமான அழகையும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வையும் ஒருங்கிணைத்த இந்த படைப்பு நடுவர் குழுவின் கவனத்தை ஈர்த்துள்ளது. லண்டனில் அமைந்துள்ள நேஷனல் போர்ட்ரெய்ட் கேலரி உள்ளிட்ட புகழ்பெற்ற கலை நிறுவனங்களைச் சேர்ந்த நிபுணர்கள் அடங்கிய சர்வதேச நடுவர் குழுவினால் இந்த படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ரூபி ட்ரில்ஸ், ஷெரின் உள்ளிட்ட அனுபவம் மிக்க கலை விமர்சகர்கள் ஜெரின் படைப்பாற்றலை பாராட்டியுள்ளனர். தற்போது 19வது வயதில் அடியெடுத்து வைக்கும் சொனி வேர்ல்ட் போட்டோகிராஃபி விருதுகள் சமகால ஒளிப்பட கலைக்கான உலகின் மிகவும் செல்வாக்குமிக்க மற்றும் மதிப்புமிக்க போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இறுதிப் பட்டியலில் இடம் பிடித்துள்ள கலைஞர்களில் ஒருவராக ஜேரின் ஆண்டனின் ஒளிப்படம் லண்டனில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சோமசெட் ஹவுஸ் அரங்கில் 2026 ஏப்ரல் 17 முதல் மே 4 வரை நடைபெறும் சர்வதேச கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது.
கொழும்பு 4 புனித பீட்டர் கல்லூரி மாணவரான ஜேரின் ஆண்டனின் இந்த சாதனை இலங்கையின் இளம் தலைமுறையின் கலைத்திறனையும் உலகளாவிய கலை அரங்கில் நாட்டின் வளர்ந்து வரும் இடத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான மைல்கல்லாக கருதப்படுகின்றது. இளம் வயதிலேயே உலக அரங்கில் தடம் பதித்துள்ள ஜேரின் ஆண்டனின் இந்த பயணம் எதிர்காலத்தில் இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்துக்களுடன் எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. கட்சிகள் அணி மாறுவது, மாற்றி பேசுவது ஜனநாயகத்தில் நடப்பதுதான். கூட்டணி குறித்து வைகோ விளக்கம். கட்சிகள் அணி மாறுவது, மாற்றி பேசுவது ஜனநாயகத்தில் நடப்பதுதான் என கூட்டணி குறித்து வைகோ விளக்கம் அளித்துள்ளார். மதுரையில் திருமண நிகழ்வொன்றில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அகுக்கோட்டை போன்று உறுதியாகவும் பலமாகவும் உள்ளது. திமுக மாநாடுகளை நேர்த்தியாக நடத்தி தேர்தல் பந்தயத்தில் எங்கள் அணி மிகுந்த முன்னோட்டத்தோடு அனைவரையும் முந்திக் கொண்டு நிற்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அணி மிக பெரும்பான்மையான வெற்றியை பெறும். தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று திராவிட மாடல் ஆட்சி 2026ஆம் ஆண்டுக்கு பிறகும் தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை டிடிவி தினகரன் விமர்சித்த நிலையில் கூட்டணியில் சேர்ந்துள்ளார். இருப்பினும் கட்சிகள் அணி மாறுவது, மாற்றி பேசுவது என்பது ஜனநாயகத்தில் நடப்பதுதான். இது தமிழகம் மட்டுமன்றி எல்லா இடங்களிலும் நடக்கின்றது. அதை நான் விமர்சிப்பதில்லை. ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக உள்ளது. வேறு கட்சிகள் வருவார்களா என்ற செய்தி எனக்கு தெரியவில்லை. திமுக காங்கிரஸ் இடையேயான கருத்து மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் கூட்டணி தொடர்பாகவும் கனிமொழி ராகுல் காந்தியை சந்தித்து பேச இருப்பதாக செய்தி வருகின்றது. ஒருவருக்கொருவர் இடையில் மனக்கசப்பு இருந்தாலும் தலைமை அளவில் பேசி முடிக்கும் போது அது எல்லாம் காணாமல் போய்விடும். திருச்சியை 2வது தலைநகரமாக ஆக்குவது குறித்து திமுக அமைச்சர்கள் பரிந்துரைத்து இருப்பது தமிழக மையப்பகுதி என்பதனால் கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம். அது கொள்கையின் முடிவாக அறிவித்திருக்கின்றனர். என்றாலும் எந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடந்த 4-5 ஆண்டுகளாக நமக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் பிரதமர் நரேந்திர மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சகம் செய்கின்றது. பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதியை ஒதுக்குகின்றது. சென்னைக்கு வந்த பிரதமர் மோடி தன் இஷ்டத்துக்கு பொய்களை அவிழ்த்து விட்டுள்ளார். நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அவரது முயற்சி எடுபடாது. திமுக அரசு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை வகுத்து 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு அனைவரையும் முந்திச் செல்கின்றது. ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாதது என்ன காரணம்? படத்தில் என்ன செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன? எதற்காக தள்ளி போகின்றது என்ற முழு விவரம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு திரைப்படத்தை வெளியிடாமல் விடாது தடுப்பது ஜனநாயகத்திற்கு ஏற்றது அல்ல. இவ்வாறு அவர் கூறினார். விஜய் சீமான் கைகோர்க்கலாம் என எதிர்பார்ப்பு. பரபரப்பாகும் தமிழக அரசியல் களம். தமிழகத்தில் அடுத்த 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆளும் கட்சியான திமுக தலைமையில் ஒரு அணி, எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையில் மற்றொரு அணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என்ற நிலை நீடிக்கின்றது. திமுக தனது கூட்டணியை கடந்த சட்டசபை தேர்தலில் இருந்தது போல வலுவாக வைத்துள்ளது. தற்போது கூடுதலாக நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்துள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை மத்தியில் ஆளும் கட்சியான பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் பாமக அன்புமணி அணி, தமாக, அமமுக, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்டவை இணைந்துள்ளன. தேமுதிக புதிய தமிழகம் கட்சியை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகின்றது. இந்நிலையில்
தவேக தலைவர் விஜய் தனது நெருங்கிய திரைத்துறை நண்பர் ஒருவர் மூலம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகின்றது. நாம் இருவரும் தனித்தனியாக நின்றால் கணிசமான வாக்குகளைத்தான் பெற முடியும். தேர்தலில் வெற்றி வாகை சூட வேண்டுமென்றால் இருவரும் இணைந்த கைகளினால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் கூறியதாக தெரிகின்றது. ஆனால் உடனே பதில் எதுவும் சொல்லாத சீமான் யோசிக்க தொடங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் தேர்தலில் சீமானை தனித்து களம் காணச் சொல்லியே ஆளும் கட்சி தரப்பில் இருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். தமிழக சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது மும்முனை போட்டியாக குறைந்தால், அதாவது விஜய் சீமான் கைகோர்த்தால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் சமயத்தில் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்ற வகையில் தமிழக அரசியல் நகர்வுகள் தற்போது பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு வேலை வழங்கும் மோசடி, உள்துறை அலுவலகம் விடுத்த எச்சரிக்கை. பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு வேலைகளை பெற்றுத் தருவதாக கூறி இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் உள்துறை அலுவலகம் விசாரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தி டைம்ஸ் நடத்திய விசாரணையில் இந்த விடயம் தெரியவந்ததை அடுத்து உள்துறை அலுவலகம் முறையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விசாரணைகளில் தவறான வேலைப்பதிவுகளை வழங்கும் விசா முகவர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இல்லாத வேலைவாய்ப்புக்கான ஸ்பான்சர்ஷிப் சான்றிதழ்களை பெறுவதற்காக சிவிக்கள் மற்றும் வங்கி பதிவுகள் உட்பட போலியான ஆவணங்களுக்கு புலம்பெயர்ந்தோர் 13,000 வரை செலுத்தியதாக கூறப்படுகின்றது. 2020 நிறுவப்பட்ட திறமையான தொழிலாளர் விசா ஸ்பான்சர்ஷிப் திட்டம் பற்றாக்குறை உள்ள தொழில்களில் காலியான இடங்களை நிரப்புவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட முதலாளிகளிடம் இருந்து சான்றிதழ்களுடன் புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவில் வாழ அனுமதிக்கின்றது. இத்திட்டத்தை சில போலி முகவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் பிரதமர் சீனாவுக்கு பயணம், முரண்பாடுகளை களைந்து மூலோபாய கூட்டுறவை ஏற்படுத்த முயற்சி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக போரால் நட்பு நாடுகள் கூட கடும் தாக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றன. ஏற்றுமதி பொருளாதாரத்தில் அமெரிக்காவை மட்டும் சார்ந்திருக்காது ஏனைய பலம் பொருந்திய நாடுகளில் தமக்குரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருகின்றது. கனடா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் சீனாவின் பொருளாதாரம் மீது தமது பார்வையை செலுத்திய நிலையில் பிரிட்டனும் புதிய அணுகுமுறையை கையாள முன்வந்துள்ளது. இதற்கமைய பிரிட்டன் பிரதமர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு முக்கியத்துவமிக்க சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவை மீண்டும் பலப்படுத்துவதை இந்த சந்திப்பு நோக்காக கொண்டிருந்தாலும் அமெரிக்காவுக்கான மறைமுக எச்சரிக்கை எனவும் கூறப்படுகின்றது. பல ஆண்டுகளாக நிலவி வந்த ராஜதந்திர மோதல்களை கடந்து வணிகம், பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி சார்ந்த புதியதொரு முன்னேற்றமான பாதையை உருவாக்க இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவாலை சமாளிக்க உலகின் 2வது பெரிய பொருளாதார சக்தியுடன் உறவு அவசியம் என்பதை உணர்ந்து பிரதமர் ஸ்டாமர் இந்த முக்கியமான பயணத்தை மேற்கொண்டுள்ளார். மனித உரிமை மீறல்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு குறித்த கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும் பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் உறவை சீரமைக்க லேபர் கட்சி முன்னுரிமை அளிக்கின்றது. இரு நாடுகளும் தங்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளை களைந்து மூலோபாய கூட்டுறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இந்த சந்திப்பு ஒரு முக்கிய தொடக்கமாக கருதப்படுகின்றது. இவ்வாறு உலகளாவிய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் பிரிட்டன் தனது சர்வதேச வெளியுறவுக் கொள்கையை மறுசீரமைப்பு செய்து வருவதை பிரதமரின் பயணம் வெளிப்படுத்துகின்றது. இத்துடன் மேவெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.meveli.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.